அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பால் பணியாரங்க. இந்த பால் பணியாரம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பணியாரம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. இரவு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை வந்து என்ன செய்யுங்க, கிரைண்டரில் ஆட்டிடுங்க. மிக்சியில் ஆட்டக்கூடாது. பால் பணியாரம் வடை இதுக்கெல்லாம் வந்து கிரைண்டரில் நீங்கள் ஆட்டினா தான் அந்த அப்படியே பொங்கி அந்த உளுந்து வந்து நல்லா பொங்கி நல்லா இதாகும். அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டு தேவையான உப்பு போட்டு அந்த மாவை நல்லா கலக்கிடுங்க, உளுந்த மாவை. அதுக்கடையில் நம்ம ஒரு முழு தேங்காய் எடுத்து கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாலில் தேவையான அளவு உப்பு போட்டு சுகர் போட்டு கலக்கி வச்சுக்கிறணும். ஆமாம், தேங்காய் பால் தான் இதுக்கு மெயின். சுகர் 2 கப் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த உப்பு வந்து கொஞ்சம் பிஞ்சளவு போட்டால் போதும். போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு தேங்காய் 2 தேங்காய்னா அளவுக்கு தந்தாப்புல கூட்டிக்கோங்க. கெட்டியான பால் தான் இருக்கணும். ஆமாம், அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பால் ரெடியாக இருக்குது. இப்போ மாவு பிசைஞ்சிட்டிங்க. இப்போ நம்ம சட்டியை அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சுட்டு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் சுடுங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சுட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டே வந்து தனி லெவலில் இருக்கும். நீங்கள் பால் பணியாரம் மற்ற எண்ணெய்களில் சுடுறதை காட்டிலும் தேங்காய் எண்ணெயில் சுடுங்க. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் அந்த பணியாரத்தை நல்லா சுட்டு ஆறுறதுக்கு இடையில் நல்லா சுட சுட எடுத்து அந்த தேங்காய் பாலில் அந்த எண்ணெய் வடியை விட்டு நீங்கள் தேங்காய் பாலில் ஊற வச்சிங்கன்னா செம்மையான பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி செஞ்சு குழந்தைகள் கொடுங்க. இதில் உள்ள உளுந்து வந்து சரிசமமாக, உளுந்தும் பச்சரிசியும் சரிசமத்துக்கு போடுங்க. நீங்கள் என்ன அளவு போடுறீங்களோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சரிசமமான அளவுக்கு போடுங்க. பான்ஸ் போல் செம்மையாக இருக்குங்க. அப்படியே அதை பிச்சு பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு பால் பணியாரம் கிடைக்கும். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் பாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான விஷயத்தை மட்டும்தான் நான் வீடியோவாக போடுறேன். இனி வர்ற ஜெனரேஷன் இது தெரியலை அது தெரியலன்னு சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.